தாவேகாவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என கூறி அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் சமூக வலைதளத்தில் தன்னை இழிவாக பேசிய தாவேக தொண்டர்கள் மீதும் இதனை கண்டிக்க தவறிய நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்து வேறுபாடு காரணமாக தாவேகாவில் இருந்து வெளியேறிய நிலையில் தாவேகா விர்ச்சுவல் வாரியர் தன்னை ஆபாசமாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவிலிருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவேகாலேருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களா இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது கருத்து சொல்ற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேல வேற ஒரு அக்யூசேஷன்ஸ், கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலேயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ணுற மாதிரியும் என்னமோ நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்லை நாங்கள்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேலே எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை. அன்னைக்கு அக்காவாக தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதை அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிச்சு ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டர் ஆகுது இதை நான் டினை பண்ணுறேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது, இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்கள நான் இவர் எப்போவுமே சொல்லுவார் மரத்து மேலே ஏறாதீங்க, இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு. அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம். இன்னைக்கு வரப்போற எனர்ஜி லாக்டவுன்ன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமா ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி கலாச்சாரங்களை இன்டியூஸ் பண்ணி அதை ஆதரிச்சு விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன்? நேற்று இரவு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவரு கிடையாது. எந்தவித இதுவுமே இல்லாமல் திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு பிளேம் அக்யூசேஷன்ஸை வச்சுட்டே வராங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்து நீடித்து வருவதால் உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் கேட்டரிங் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், எட்டுக்குடி போன்ற பகுதிகளில் உணவகங்களின் செயல்பாடு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிப்பை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வருவாய்த்துறை மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகம் இணைந்து நடத்திய இந்த பேரணி சேத்தியாத்தோப்பு திரையரங்கம் முகப்பு பகுதியில் இருந்து தொடங்கி புதிய பேருந்து நிலைய வளாக பகுதி வரை சென்று நிறைவடைந்தது.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வருவாய்த்துறை மற்றும் ஜூனியர் கிராஸ் இதயா மகளிர் கல்லூரி சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வட்டாட்சியர் பூங்குடி தொடங்கி வைத்தார். மகாமகம் குளத்தில் இருந்து தொடங்கி இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று காந்தி பூங்காவில் நிறைவடைந்தது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் பொன்னம்பட்டி பேரூராட்சி பணியாளர்கள் பொன்னம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து துவரங்குறிச்சியின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா விளநகர் கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவரது கணவர் பாலசுப்ரமணியன் கடந்த 2024ஆம் ஆண்டு இறந்துவிட்ட நிலையில் மஞ்சுளாவுக்கும் பாலசுப்ரமணியனின் சகோதரர் கண்ணன் மனைவி சரண்யாவுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் பாலசுப்ரமணியனின் நினைவு நாளையொட்டி அவரது மகள்கள் சுகந்தி சுவேதா இருவரும் மஞ்சுளாவுடன் தங்கியிருந்த போது அங்கு கஞ்சா போதையில் வந்த சரண்யாவின் சகோதரர்கள் மரிமாறன் சரண்ராஜ் ஆகிய இருவரும் சரண்யாவின் மகன் குகன் ஆகியோர் மஞ்சுளா சுகந்தி ஸ்வேதா ஆகிய 3 பேரையும் தாக்கி அவர் அணிந்திருந்த 2 பவுன் தங்க சங்கிலியை மரிமாறன் பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து மூவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட மஞ்சுளா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். எனது பேர் மஞ்சுளா. நான் விளைநகரில் வசித்து வருகிறேன். 6 போஸ்ட்டு தரங்கம்பாடி தாலுக்கா. எனக்கும் எங்கள் குழந்தனார் வீட்டுக்கும் பிரச்சனை. மின்விரோத காரணமாக அவங்க ஓப்படியாரோட தம்பியும் அவங்க 2 தம்பியும் வர சொல்லி என்னை வீடு புகுந்து என்னையும் என் சின்ன பொண்ணையும் அடிச்சு போட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் இறந்து 2 வருஷம் ஆகுது. தேவசத்துக்கு வந்தவங்கள தான் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து முடிய பிடிச்சி இழுத்து என் செயினை அறுத்து என்னை குலமுயற்சி பண்ணி வீட்டுக்குள்ளே புகுந்து என்னை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது சம்மந்தமாக செமினார் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 7ஆம் தேதி கொடுத்தேன். 17 நாள் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வாசலில் நிற்கிறேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து என்கிட்ட ஒரு காப்பி எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் எஸ்பி ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் என் கையில் இருக்குது. இதுக்கு அதை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே ஆந்தக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 50 விழா வட்டார கல்வி அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேச்சு போட்டி, பரதநாட்டியம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் புனலூரில் இருந்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு வாகனத்தில் காய்கறிகள் வாங்க வந்த அசாருதீன் என்பவர் கொண்டு வந்த 54,200 ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பாவூர்சத்திரம் அருகில் உள்ள அரியப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த 50,320 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து துணை வட்டாட்சியர் ஞானசேகரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சி பகுதியில் நாட்டுப்புற இசை பாடலுடன் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை திருமயம் தேர்தல் அதிகாரி திருமால் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாட்டுப்புற பாடல்கள் பாடி பேரணியாக சென்றனர். இதில் தேர்தல் உதவி அலுவலர் வரதராஜன், அரிமளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலசுப்ரமணியன், அருள் முருகானந்தம், உதவி காவல் கண்காணிப்பாளர் தனுசிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மஞ்சனக்கொரை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 2024ஆம் ஆண்டு பணி முடித்து மாலை வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது ஒத்தையடி பாதையில் இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் போலீசார் சதீஷ்குமார் என்ற இளைஞரை கைது செய்துள்ள நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவாக நிரூபிக்கப்பட்டதால் சதீஷ்குமாருக்கு ஆயுள் இறுதி நாள் வரை தண்டனையும் அபராதமும் வழங்கி தீர்ப்பளித்தார். மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் இழப்பீட்டுத் தொகையை வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்குட்பட்ட தங்கமாள்புரம் கிராம மக்களுக்கு கடமலைக்குண்டு பகுதியில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சி மூலம் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்ட கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியால் வீட்டு சமையல் சிலிண்டருக்கு பதிவு செய்து 15 நாட்கள் ஆகியும் சிலிண்டர் வழங்கப்படாமல் நாள்தோறும் மலை கிராம மக்கள் உணவு சமைக்க சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடமலைக்குண்டு வருசநாடு சாலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனத்தை வழிமறித்து
மறைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் இருந்து நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, நகராட்சி ஆணையாளர் நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் தீப்பிடித்தது. இதனை கண்ட வாகன ஓட்டி வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய நிலையில் வாகனம் முழுமையாக எரிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வையாவூர் கிராமத்தை சேர்ந்த ராசு என்பவர் சாலையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் அமைத்துள்ளதாகவும் இதனால் படவேட்டமன் தெருவில் வசிக்கும் மக்கள் குடியிருப்புக்கு செல்ல முடியாமல் பாதிப்புக்குள்ளாவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வருவாய்த்துறையின் சார்பில் நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்பை அகற்றாதவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினரை கண்டித்தும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். எங்க ஊர் 1966, 67 என்ற இதுல இந்த ரோடு அமுல்படுத்தப்பட்டது. முனியனுடைய சொத்து இது. இதுல கலைச்செல்வின்றவங்க, அவருடைய வீட்டுக்கார் பேர் பிரசாந்த், அவங்க பசங்க 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்து நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வேலையை. அவங்க வீடு 4 சென்ட் அகற்றப்பட்ட தனியா இருக்குது. முனியனுடைய சொத்து தனியா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முனியனுடைய சொத்தம் எங்களுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோடையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இந்த வேலை தான் என் பசங்க ஸ்கூல் போறாங்க, இந்த வேலை தான் எங்களுக்கு இதெல்லாம் நல்லது கட்டுனா நாங்க இந்த வேலை தான் போனோம். வேற ஏதாவது ஆடு மாடா இருக்கட்டும் சரி, வேற எந்த இதுவா இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு ரோடு இந்த ஒரு ரோடு தவிர வேற ரோடே கிடையாது. இதுல இவங்க 6 மாசமா ரோடு விட மாட்டாங்க. ரோட்ல யாரு போனாலும் கல்லால் அடிக்கிறாங்க, நாய் போனா நாய் கல்லால் அடிக்கிறாங்க, கொம்பால் அடிக்கிறாங்க, அசிங்கமா தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்க. எங்க எல்லாரும் மேலேயும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 11 குடும்பம் போய் நாங்க கேட்டோம். எங்க தெருவில் வச்சுக்கிறவங்க எல்லாருமே போய் கேட்டோம். கேட்டதுக்கு எல்லாரும் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆம்பளை இருந்து பொம்பளை நாங்க எல்லாருமே போய் தலைமறைவா இருந்து திரும்ப நாங்க 1.5 மாசம் கழிச்சு வந்திருக்கிறோம். இதுல பொம்பளைங்களை வரைக்கும் தான் எங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. ஆம்பளைங்களை யாருக்கும் எந்த பெயிலும் வரல. ஆம்பளைங்க இது வரைக்கும் வெளியே தான் இருக்கிறாங்க. நாங்க சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்க வீட்டு ஆம்பளை யாரும் வேலைக்கு போல, பசங்க ஸ்கூல் போல. என் பொண்ணு இன்னைக்கு வழி இல்லாத இந்த வழியில வர முடியாத இந்த கரு முள்ளுல குழந்தை கீழே இந்த 3 நாளா ஸ்கூல் போறது, கால ஜெயிங்க போய் ஸ்கூல் போறது, வீட்டுல படுத்துன்னு இருக்குது. எப்படி சார் எங்க நிலைமை என்ன சார் ஆகுது? நாங்க என்ன சார் பண்றது? எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாதப்ப நாங்க எப்படி சார் ஓட்டு போட முடியும்? அப்பனால யாராவது கலெக்டரை போய் பார்த்தோம், டைரக்டா அவங்க நேருக்கு நேரே நாங்க மனு கொடுத்தோம். வட்டாட்சியரை போய் பார்த்தோம், கோட்டாட்சியரை போய் பார்த்தோம், டிஎஸ்பில போய் மனு கொடுத்தோம். எல்லாரும் அவங்களதான் சப்போர்ட் பண்றாங்க, எங்களை யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்களே. அப்ப நாங்க எப்படி சார் ஓட்டு போடுவோம்? சார் ஃபர்ஸ்ட் மண் ரோடு போட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஊருக்கு 20 வருஷம் ஆகுது சார். கல்யாணம் பண்ணி வந்தேன். ஃபர்ஸ்ட் மண் ரோடு இருந்தது, அப்புறம் சிமெண்ட் ரோடு இருந்தது. இப்ப ஃபேவர் பிளாக் அமைச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, வழிவிடுங்கப்பா கொஞ்சம். இந்த இடத்துல பழவட்டம்மன் கோவில் தெரிஞ்சு போர்டு இருக்குது, ஆதார் கார்டுலாம் அதுதான் இருக்குது. ஆனா அந்த போர்டு போய் தூக்கி போட்டுருக்காங்க. பாருங்க, இவங்க ஒரு சுய லாபத்துக்காக இந்த போர்டு தூக்கி கீழே போட்டுருக்காங்க. அப்ப நாங்களும் எப்படி சார் போறது? எப்படி சார் வருது? இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத, வீட்டுல சுத்திங்க 1.5 மாசமா. இத கேட்க போனா ஒரு எங்க போனாலும் போலீஸ் 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 பாதுகாப்போடு தான் சார் அவங்க வேலையை செய்யறாங்க. இப்ப நாங்க அவ்வளவு பேரும் வெளியே போய் தலைமறை வர அவசியமா சார்? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்க பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு கேட்டா எனக்கு தெரியாது போயிடுறாரு. எங்க துணைத் தலைவர் கேட்டாரு, அவரு மேல பாலியல் கொடுமை கொடுத்துட்டாங்க. எங்க துணைத் தலைவர் வரல. வார்டு நம்பர் கேட்டதுக்கு ஒரு ஆளை வச்சு வெட்டிட்டு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. வார்டு நம்பர் வெளியே போயிட்டாரு. நாங்க எவ்வளவு சார் போட்டு ஒரு வார்டு நம்பர் கேட்கல, துணைத் தலைவர் வரல, யாரு கேட்டாலும் எல்லாரையும் நீ மிரட்டுற, ஆளை வச்சு மிரட்டுறோம், ஆளை வச்சு வெட்டிட்டு சொல்லிட்டு நீ மிரட்டுற. அவ்வளவு பேர் ரவுடியா சார் நீ? கோடம்பாக்கத்துல இருக்கேன்னு சொல்றாங்க அந்த பொம்பளை. இந்த வரைக்கும் நாங்க இந்த ரோடு திரும்ப நாங்க இவ்வளவு அமக்கலம் பண்ணி நீ இது பண்ணல. மார்ச் மாசம் 5ஆம் தேதி ரோடு அகற்றப்பட்டு நீ வழி விடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் அமைச்சிருக்காங்க. நீ இன்னி வரைக்கும் அந்த வேலையை நீ செய்யல. அப்போ உனக்கு யார் சப்போர்ட்டாக நீ இன்னி வரைக்கும் இந்த வேலையை செய்யாது நீ இருக்கிற? தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பீமா ஜுவல்லரியின் புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியை கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு முதல் விற்பனையை ஐஸ்வர்யா லட்சுமி தொடங்கி வைத்தார்.